தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் ஒரு பயன்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்து வந்தது. அது தொடர வேண்டும் என்பதற்கான நிதி பிரச்சனைகள் இருக்க போகும் பொழுது முகமது முஸ்தபா அவர்கள் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அவர் தொடர்ந்து வியாபாரங்கள் நடத்தி கொண்டு இலக்கிய பணிகளும் நிறைய செய்து வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்வு இங்கே மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வு பிரிவின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் இரண்டு நோக்கங்கள் என்னவென்றால், இந்த தமிழ் பிரிவு இந்திய ஆய்வு பிரிவில் உள்ள பயிற்சிகளில் அவர்கள் தொடங்கும் அந்த கருத்தரங்கு போன்றவைகளுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து மாணவர்களுக்கு தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் ஒரு பயன்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்து வந்தது. அது தொடர வேண்டும் என்பதற்கான நிதி பிரச்சனைகள் இருக்க போகும் பொழுது பல்கலைக்கழகத்திற்கு அப்பால் அரசாங்கம் கொடுக்கும் நிதி உதவிகளிலிருந்து தனியார் துறையிலிருந்து இது வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் இருந்து கொண்டிருக்க போகும்போது கடந்த 4 ஆண்டுகளாக இதை அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நமது நண்பர் முகமது முஸ்தபா அவர்கள் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அவர் தொடர்ந்து வியாபாரங்கள் நடத்தி கொண்டு இலக்கிய பணிகளும் நிறைய செய்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய ஒரு உதவியுடன் இந்த மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையில் ஒரு இருக்கை ஒன்று அமர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அந்த இருக்கை நமது மறைந்து வாழ்ந்து சென்றுள்ள கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பெயரை கொண்டு இயங்க இன்றைக்கு ஒரு தொடக்க விழா, அறிமுக விழா நடத்தப்பட்டது. இந்த அறிமுக விழாவில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ராஜா ஜம்ரி அப்துல் காதிர் அவர்கள் வருகை தந்து நமக்கு பெரும் மகிழ்ச்சி ஊட்டியிருக்கின்றார். அதேபோல் மலாயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய நூர் அஸ்வான் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எல்லோரும் இணக்கம் காட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது இந்திய ஆய்வியல் துறைக்கு ஒரு மெருகூட்டும் ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. ஆகவே எதற்காக இந்த அறக்கட்டளை இந்த உதவியை செய்கின்றது என்ற நோக்கத்தை நம் நடைமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம், தொடருவோம் என்ற ஒரு அறிவுரைகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பணி தொடரும் என்பது நம்பிக்கையோடு இஸ்லாமிய கல்வி வாரியமும் நம்பிக்கை மாத இதழும் நம்பிக்கையை சேர்ந்த குழுவினர்களும் இதில் பங்காற்றுகின்றார்கள். ஆகவே இதற்கு உடந்தையாக இருந்த அனைவருக்கும் இந்த வேளையில் குறிப்பாக மலாயா பல்கலைக்கழகத்தின் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி என்று சொல்லப்படும் அந்த இயற்கையும் இந்திய ஆய்வியல் துறையும் தகுந்த அனுகூலங்களை கொடுத்து இந்த பணி தொடரும் என்ற நம்பிக்கையோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கேள்வி கேட்டால் தான் என்கிட்ட சரி வரும். என் பேர் முஸ்தபா, நான் சிங்கப்பூர் சேர்ந்தவன். இப்போது மலாயா யூனிவர்சிட்டியில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி இங்கே உள்ள படைப்பாளிகளுக்கு உதவி பண்ணவும் மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக பயனடைங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அறக்கட்டளை நிறுவி சிங்கப்பூர் மலேசியா படைப்பாளிகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் இலங்கையில் தென்கிழக்கு இங்கே ரெண்டு இதை பண்ணியிருக்கோம். திட்டங்கள்லாம் பின்னாடி விரிவாக நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போக்கு இதாக சொல்ல முடியும். நிறைய திட்டங்கள் இருக்குது, அதை நான் அமல்படுத்த வரமாட்டேன். மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் பாரம்பரியமாக ஒன்றா இருந்த நாடு தானே. அதனால் விருது கொடுக்கும்போது சேர்த்து நம்ம கொடுக்குற பழக்கம் வரும்.